வருண் டாக்ஸில் இன்றைக்கி பேச போகிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்துச்சு. பேசலாமா வேணாமா, நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சேஃபான கேம் ப்ளே பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் எடுத்த ஒரு முடிவே இல்லை. எனக்கு பர்சனலாக அந்த ஒப்பீனியனில் வந்து ஜாலியாக சேஃபாக இருக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாதிரிலாம் எப்போவுமே வந்து இந்த பிரச்சனையை சுற்றி தான் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். எடுக்கிற டிசிஷன்ஸும் அப்படி தான். குறிப்பாக இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி டாபிக்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி. எல்லா சித்தாந்தங்களையும் கூப்பிட்டு நம்ம பேசலாம், அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்கலாம், மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கலாம், எல்லாம் ஓகேங்க. நம்ம அதை பிலீவ் பண்ணலனா கூட பிலீவ் பண்ணுறோன்னா கூட. ஆனால் சில சித்தாந்தங்கள், சில விஷயங்கள், சில பவர்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்க்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லது. அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து பேச போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஒரு முக்கியமான தலைப்பு, எனக்கு மனம் விட்டு பேசணும், ரொம்ப ஹார்ட் டாபிக்ஸ்லாம் பேசணும்னா ஐ சூஸ் மை ஃப்ரெண்ட் பாரிசாலன். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி வந்ததுக்கு. இன்றைக்கி நான் தேர்ந்தெடுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாரையுமே கூப்பிட்டு வந்து எல்லாருக்கூடையும் பேசலாம். ஆனால் சில பேரை வந்து கூப்பிடவே கூடாது, பேசவே கூடாது, அவங்கள ப்ரொமோட் பண்ணிடவே கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோள் இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி இன்றைக்கி ஒரு 1%, 2%, அவங்க சொல்கிறாங்க நாம் தமிழர்லாம் பீட் பண்ணிடுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் 1% வளர்ந்துருக்காங்க அப்படின்னா கூட அது எனக்கு ஐயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எப்படி வளர்ந்தாங்க அந்த 1% இல்லை 5% கூட வச்சுக்குவோம். இங்கே இருக்கிற பெரும்பான்மை இந்துக்கள். இவ்வளோ நாள் வந்து திமுக வந்து பாஜக கூட்டணிச்சு, அப்புறம் அதிமுக கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிகள் கூடயும் ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண ஒரு கட்சினா தமிழகத்தில் பாஜக தான். ஆனால் பாஜக வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வளராததுக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்க தான். இங்கே அவங்க வந்து அவங்கள உள்ளவே வர விடாமல் அவங்கள அடித்து இன்றைக்கி வரைக்கும் தோம்சம் பண்ணி வெளிலே நிற்க வச்சுட்டு இருக்கிறது தமிழகத்தில் இருக்க பெரும்பான்மையான இந்துக்கள் தான். அவங்களுக்கு என்றைக்குமே வந்து நன்றிகள், அவங்களோட யோசனை என்றைக்குமே சிறப்பாக இருந்திருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால தான் பாஜகவோட ஃபேசிச அந்த பாலிடிக்ஸ் வந்து எடுபடாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 1%, 5% அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? பாரு, முஸ்லீம்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருகிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம நாட்டே முஸ்லீம் நாடாக மாற்றிடுவாங்க. பாரு எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்லாம் நீ வேறு காசை கொடுத்து மாற்றிடுவாங்க. சர்ச்செல்லாம் வேறு எவ்வளோ கட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் சில கிறிஸ்தவர்கள், சில கிறிஸ்தவர்கள், சில முஸ்லீம்கள் செஞ்ச சில தவறான பேச்சு, அவங்களோட நடவடிக்கை காரணமாகவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மை இந்துக்களில் சில பேரை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி மனசில் நச்ச கலந்து இந்த பாஜக வளர்ந்துருச்சு. இது எனக்கு அலர்ஜியாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அமைதி பூங்கான்னு நிறையா படத்தில் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சும்மாலாம் இல்லை. இந்தியாவை போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாங்க. அமைதி பூங்கானா தமிழ்நாடுன்னு தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பாஜகவுக்கு எதிராக நம்ம வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசி இந்த காணொலியை போடுறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. சரிதானா நான் சொல்கிறது? இதில் என்னன்னாங்க, பாஜகவை ஏன் ஏற்கலை அப்படிங்கிறதுல நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. சரிங்க. இப்போ நான் பலரும் வந்து பாஜகவை ஏற்றுக்கிறாங்கல்ல, பாஜக வந்து ஒரு நல்ல கட்சிங்க அப்படின்னு நம்புறாங்கல்ல, அவங்க எந்த அடிப்படையில் அதை ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்த்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. முழுக்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்து மதத்துக்காக அவங்க தான் பேசுகிறாங்க. எல்லாம் வந்து செக்யுலரிசம் இதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்துக்காக யார் தான் பேசுறது? பாரு, இந்து மதத்துக்காக பேசுகிறாங்க. இந்து மதத்துக்கு வந்து ஒரு அழிவு ஏற்பட்டுருக்குது, இந்து மதம் அழிஞ்சிக்கிட்டு வருது, நம்மளோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் அப்புறம் மாறிக்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம வந்து பாஜகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், ஆமாம், கண்டிப்பாக வந்து மற்ற மதங்களை விட இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து வளருதான்னு பார்த்தா வளருது. பல நாடுகளில் பல மக்கள் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. நிறையா அது ஒரு நாளுக்கு நாள் அதோட பாப்புலேஷன் ஏறிக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து இஸ்லாம் வந்து வளருதானா, அதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜனாக இஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு நமக்கே கண்ணு முன்னாடியே நிறைய பேர்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்து மதம் அழியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து இந்து மதத்தை காப்பாற்றணுமா? கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆமாம், அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை அவங்கவுங்க பாதுகாத்துக்கணும், அவங்க ரிலீஜனை அவங்கவுங்க காப்பாற்றணும், அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு என்ன தோணுது, இது சரியான பாதைன்னு தோணுது, அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே தான் கிறிஸ்டியானிட்டி ப்ரீச் பண்ணுறாங்க, அதே தான் இஸ்லாமும் ப்ரீச் பண்ணுது. அதே போல் நீங்களும் இந்து மதத்தில் இருக்கிற விஷயங்களெல்லாம் போய் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க, அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணாமல் கிடையாது, நீங்களும் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஓசோ இருக்கார். இப்போ ஓசோ போய் வளர்த்த ஒரு ரிலீஜன் இருக்குல்ல, அதை வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வருவீங்க? அது எதுலையுமே வராதுல்ல. எதுலையுமே வராதுன்னு உங்கள் பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் ஒத்து போகுதுன்னா இந்துவிசத்துடைய ஃபிலாசபிஸ்குள்ளே தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து போகும். பெரிய அளவு உருவ வழிபாடு இது எல்லாத்தையும் இல்லை அப்படின்னாலும், பட் அந்த ஃபிலாசபிக்குள்ளே தான் போகுது. இப்போ இன்னொன்று நீங்கள் பாருங்கள்,
உலகில் பல நாடுகளில் வந்து இன்னைக்கு கோயில் வந்துருச்சா இல்லையா? அமெரிக்காவில் கோயில் வந்துருச்சா இல்லையா? ஆஸ்திரேலியாவில் கோயில் வந்துருச்சா இல்லையா? மிடில் ஈஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கோயில் இல்லையா, பெரிய கோயில். மிடில் ஈஸ்ட்ல கோயில் வந்துருச்சு. நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர்லாம் ரொம்ப வருஷமாவே கோயில் இருக்குது. ஆசிய நாடுகளை விடுங்க, வரலாற்று காலகட்டத்திலேருந்தே இந்து கோயில்கள் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ இந்துக்கள் கால் பதிக்காத இடமாக இருக்கக்கூடிய பல நாடுகள்லையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய பேர் போய் கோயிலை கட்டி, அப்போ சரி எப்படி அழிஞ்சிரும் நீங்கள் நம்புறீங்க? இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் அழிஞ்சிரும் நீங்கள் நம்புறது தெரியுமா? நீ வந்து ஹிந்து ரிலிஜன் அழிய போகிறதில்ல, மாறா இந்தியன் கல்ச்சர் அழிஞ்சிரும். இந்த இந்தியன் கல்ச்சருங்கிறத நீ ஹிந்து ரிலீஜனுக்குள்ள போய் பொறுத்துற. புரியுதா? நீங்கள் பாருங்கள், வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க. வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அது வந்து ஒரு ரிலிஜியன் ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், அது வந்து ஒரு கல்ச்சர் ரீதியான தாக்குதல். அதுக்கு ரிலிஜனுக்கு சம்மந்தம் கிடையாது. அது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம். அந்த கல்ச்சரல் ப்ராப்ளம் வந்து உன் ஊருக்குள்ளே வரும்போது உனக்கு பதட்டமாகுது, இது தேவையில்லை, இது தப்பாக இருக்குது, தப்பாக கைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிற. அப்போ அதுலேருந்து பாதுகாப்புனா நீ அந்த டேலேருந்து நீ ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதை கொண்டு வர்றதுன்னு யார் உனக்கு எதிராக நிற்க போகிறா? கிறிஸ்டின்ஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடியே தீரணும் இந்துக்கள்னு திணிக்கிறாங்களா? அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அதே போல் முஸ்லீம்ஸ் வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுங்கிறாங்களா? இல்லை. அவங்க ரிலீஜனில் அவங்கவுங்க கரெக்டாக தான் இருக்காங்க. நீ தான் இந்த கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டேலாம் எப்படிலாம் ஒரு டே இருக்குன்னு தெரியுமா? கிரீட்டிங்ஸ் டே தான் நம்மளுக்கு. எனக்கு முதல்ல இது தெரிய வந்தது எப்படி தெரியுமா? காதலர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு காதலுக்கு திரைக்கு வந்து சில நேரங்களே ஆன அப்படின்னு ஓடாத ஒரு படத்தை கொண்டு வந்து போடுவான். இந்த மாதிரி தான் கொண்டு வந்து சேர்த்திங்க. இது மட்டும் கிடையாது, இப்போ ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே சேனல்ஸ் இது மாதிரி இருந்துச்சா இல்லையா? இந்த சேனல்களை அனுமதி கொடுத்தவன் யார்? இன்றைக்குமே பல முக்கியமான டிவி நெட்வொர்க்ஸ் வந்து தப்பான விஷயங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட திணிக்கிறான். அதை யார் கைதட்டி ரசிக்கிறா? நான் என்ன சொல்கிறேன், உன் கல்ச்சரை நீ இழந்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம். பட் உன் ரிலீஜனை நீ இழந்துக்கிட்டு இருக்கியானா மோரார்லெஸ் ஆமாம் இழப்ப. எப்போ இழப்பேன்னா உன் கல்ச்சரை நீ ஃபுல்லாக விட்டு கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேக்கப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரிலீஜனும் காணாமல் போயிடும். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்மளுடைய சாமிலாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? நம்மளோட அட்டிகை, அப்புறம் நம்மளோட இந்த ஒட்டியானம் இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம பெண்கள் இவங்களுக்குலாம் ஏதோ நல்லது கெட்டதுலாம் இருக்கும்போது இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணுறாங்க, வளைகாப்புக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வயசுக்கு வருது, இந்த மாதிரியான சடங்குகளுக்குலாம் நல்லா அழகாக பட்டு புடவைலாம் கட்டி இது பண்ணுறாங்க. பட் மோரார்லெஸ் இன்றைக்கி அது குறைய ஆரம்பிச்சிருச்சா? இது வந்து ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கல்ச்சுரல் பேஸ்டான ஒரு விஷயம் தான். கல்ச்சரில் ரொம்ப மைல்டான ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்துலையுமே உன்னோட டச் அங்கே குறைய ஒரு டிஸ்டன்ஸ்க்கு வர ஆரம்பிக்குதா? உன்னுடைய காடுக்கும் உன்னுடைய ரிலீஜியனுக்கும் உனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருதா? இப்போ உன் கோயிலுக்கு நீ போகும்போது எப்படி போவ? நீ வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸில் போவ, உடம்பை காட்டாத ஒரு ட்ரெஸ்ஸில் போவ. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீ உடம்பையோ உன்னோட ஆபாசமாக இந்த மாதிரிலாம் இப்போ டவுசர்லாம் போட்டு பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி டவுசரு இப்போ ஜட்டி பனியன்லாம் மாட்டிக்கிட்டுலாம் கோயிலுக்கு போனால் ஓகேவா? நோ. ஏன் நோ? எனக்கு பக்தி இருக்குது. கோமணம் கட்டிட்டு ஒரு சிவனாடி வராரு, புரியுதா? ஒரு சிவ பக்தர் ஒருத்தர் வராரு, ஒரு சிவ சித்தர் ஒரு ஆள் வராரு, கோமணத்தோடு வராரு. அவரை நீ அலோவ் பண்ணுற, நான் ஜட்டியோட வரனே, நீ ஏன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி? என்ன லாஜிக்கே இல்லை. அது லாஜிக் இல்லை. அப்போ ரீசன் என்னன்னா, உன்னுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டிக்குள்ளே அது வருது. மோரர்லெஸ் தே ஆர் ஈக்குவல் ஒன்லி. ஆனால் உன்னுடைய பண்பாட்டு அடையாள கூறுகளுக்குள்ளே அது ஒரு விஷயம் வர்றதுனால நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற. புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப வயசான ஒரு லேடி மாராப்பு சேலை இல்லாமல் ஒருத்தங்க கோயிலில் உட்காந்துருக்குறாங்க, அதை அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போயிட்டு அதில் டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். அதுவும் அவங்க இருக்கிறாங்க, மாராப்பு சேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதே போல் கோயில் சிலைகள்லாம் வந்து மாராப்பு சேலை இல்லாமல் இருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டிருக்கிற அந்த சிலைகள்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நீ வந்து கோயிலுக்குள்ளே போனா அப்படின்னா, ஒரு இளம் பெண்ணோ இல்லை ஒரு இளம் ஆணோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு உள்ளே போகிறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எல்லாம் வந்து என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு விடுற, முகசுளிப்பு ஏற்படும். இப்போ இந்த முகசுளிப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சர் வந்து நீ வச்சுருக்க. அந்த கல்ச்சர் வந்து அது உன்னோட ரிலீஜியனோட டேக்அவேவாக அது அப்படி ரெண்டும் கலந்தாப்புல இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இந்தியர்கள் இழந்து கொண்டிருப்பது மதத்தை அல்ல, கல்ச்சரை. கல்ச்சர் தான் இழந்துக்கிட்டு இருக்க, நீ மதத்தை இழக்கலை. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நீங்கள் டெல்லியில் இழந்தது கல்ச்சரை. டெல்லியில் ரேப் அதிகமாக இருக்குது, அங்கே நீ இழந்திருக்கிறது மதத்தையா? ரேப் பண்ணுறவன் ஹிந்து தானடா, எல்லாரும் பண்ணுறாங்க.
அது மெஜாரிட்டி அஃப்கோர்ஸ் இந்தியன் மெஜாரிட்டி வந்து அதிகமாக ஹிந்து தான். அப்போ மெஜாரிட்டி ஹிந்துஸாக தான் இருக்கிறான் அதில். ஆனால் ரேப் பண்ணுறான்ல டெல்லியில், அதுவும் கல்ச்சர் இழக்குதுல, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுதில்ல. டெல்லியில் பப்ஸு கிளப்ஸு இருக்கா இல்லையா, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் வந்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்கா இல்லையா, இது எல்லாமே உன் கல்ச்சரில் வந்த சரிவுகள். உன் கல்ச்சரல் இழந்துக்கிட்டு இருக்க. இதை நீ மதத்தை இழக்கிறேன்னு கற்பனை பண்ணுற. எந்த கோயிலையும் யாரும் இங்கே பூட்டிட்டு போகல, முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த கோயிலை நாங்கள் பூட்டிட்டோங்க, தஞ்சை பெரிய கோயிலை பூட்டிட்டோங்க, அந்த கோயிலெலாம் பூட்டியாச்சுங்க, வழிபடுறதுக்கு யாருமே வர்றது இல்லைங்க அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத. ஏதாவது ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி கோயிலுக்கு நீ போ. எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி அழியும் நீ நினைக்கிற? இன்றைக்குமே வந்து இந்த ஜோதி இதை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் போகிறாங்க. எந்த ஸ்டேட்டாக இருக்கிற எதாவது பார்க்குறாங்களா? வெங்கடாச்சலபதி பார்க்குறதுக்கு இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போகிறான், மாலை போடுறதுக்கு அங்கே போகிறான். இப்போ முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு அழகு குத்திட்டு வேல் குத்திக்கிட்டு இன்றைக்கி போகிற கூட்டம், தைப்பூசத்துக்கு அவ்வளோ கூட்டம் போகுது. இப்போ நம்மளாம் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த திருவிழா நாளுக்கு அன்றைக்கி போகணுன்னு எங்கள் அம்மா பயங்கரமாக ஆசைப்படுவாங்க. நான் வந்து ஒரு நாள் முன்னாடி நீங்கள் போங்க, ஒரு நாள் பின்னாடி போங்க, ஏன்னா கூட்ட நெரிசல். ஆங்கில புத்தாண்டுக்கே பார்த்தீங்களா கியூ கட்டி? ஆங்கில புத்தாண்டுக்கெல்லாம் சர்ச்சுக்கா போகிறான். ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து முழுக்க வெள்ளையர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஆங்கில புத்தாண்டுக்கே இவன் வந்து இவனோட கல்ச்சருக்குள்ளே இருந்துக்கிட்டு எதுக்குள்ளே போகிறான்? சாமி கும்பிட தான் போகிறான். எப்படி நீ வந்து உன் மதம் அழிஞ்சிடும் நீ நம்புற ஸ்ட்ராங்கா? எப்படி அழிச்சிட முடியும்? யார் வந்து அழிச்சிட முடியும்? கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? நீ முட்டாள் மாதிரி நீ வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னோடைய கல்ச்சருக்கும் அந்த கல்ச்சர்லேருந்து அப்படியே பேத்தெடுத்துட்டு வச்சுட்ட. இப்போ பேத்தெடுத்து வச்ச ஒரு விஷயத்த யார் வேணாலும் தூக்கிட்டு போகலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? யார் வேணாலும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போகலாம். அப்போ நீ உன் கல்ச்சரில் நீ ஸ்ட்ராங்காக இரு. எத்தனை பேர் வந்து சனாதனத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் கல்ச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கான்? இது இவ்வளோதான் கேள்வி. உன் கல்ச்சரில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கியா? நீ திருக்குறளை கண்டுக்கலன்னா யார் வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டன்ட்டை போட்டு தான் செய்வாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே மதம் என்பது அழிய போகிறது கிடையாது. மாறாக மதங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜக்கிக்கு வர கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தா இதெல்லாம் எந்த மதத்தில் சேர்ப்பீங்க? ஜக்கி மதம்னு எதாவது இருக்குது, அது ஹிந்து மதத்துக்குள்ளே தானே வருது. அப்படிதான் நீ சிவன் ஒத்துக்க மாட்டார், ஆனால் ஆதி யோகின்னு சொல்லுவாப்ல. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு தான் ஆடுவாப்ல. அது ஓகேங்க. அது எந்த ரிலிஜன்? மோடி அவர்லாம் அங்கே போகிறாரு. இப்போ என்ன கூட்டம் வராமல் போயிடுச்சா? இல்லை அதை பார்க்காம போயிட்டாங்களா? எல்லாரும் நைட்டு உட்காந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ அவர் ஆடுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான்லாம் தமனா வராங்கன்னு பார்க்குறேங்க. இது என்னன்னா இங்கே வந்து ஒன்றும் மதங்கள் வந்து அழிவுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற அந்த பதட்டமே தேவையில்லை. பட் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான ஃபியர் என்ன அப்படின்னா, கல்ச்சர் அழியுது. உனக்கு உன் கல்ச்சர் வந்து வெஸ்டர்னைஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே அது வெஸ்டர்னைஸ்டாக மாறிட்டா நீ தலையில் பொட்டு வச்சாலும் நீ கிறிஸ்டியன் மாதிரி தான்டா இருப்ப, வெள்ளைக்கார மாதிரி தான் செயல்பட. நீ இன்னைக்கு டிவோர்ஸ் மேரேஜ்லாம் வந்து சர்வசாதாரணமாக போயிடுச்சா? ஆனால் அது உன்னோட கல்ச்சரில் அது இப்படி இருந்துச்சா? டிவோர்ஸ்லாம் ஆகணும்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கு 3-4 வாட்டி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு சைடில் இருந்தும். ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் தாங்க டிவோர்ஸுக்கு வரைக்கும் போகும். அது எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு வாழ போகிறோங்கிற இடத்துக்குலாம் இப்போ இன்றைக்கி நகருது. பெரிய பிரபலங்களே பிரிஞ்சு போகிறாங்க. அதை வச்சு 10 பேர் கமெண்ட்ரி போட்டு வீடியோ போடுறான் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது அங்கே நீ இழந்து இருக்கிறது ஒரு ரிலிஜியன் ஐடென்டிட்டிலாம் கிடையாது, கல்ச்சுரல் ஐடென்டிட்டியும் இழந்துக்கிட்டு இருக்க. ஒரு கல்ச்சுரலாக இந்தியனாக இல்லை. இங்கே யாரும் வெஸ்டர்ன் தாட்ஸ்குள்ளே போயிட்ட. ஒரு சின்ன ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டுக்குனாலும் என்னோட ஒரு மேரேஜ் லைஃப்பை நான் வந்து கட் பண்ணிக்குவேன் அப்படின்னா அது வெஸ்டர்ன் தாட் ப்ராசஸ். அந்த தாட் ப்ராசஸ்க்கு போய்ட்டு நீ அந்த சிந்தனையில் இருக்க. அப்போ இங்கே அழிவை நோக்கி போவது கல்ச்சர் தான், ரிலிஜன் கிடையாது. உன் ரிலிஜன் அழிய போகிறது இல்லை. அதனால் இந்த ஒரு முட்டை தூக்கிட்டு வந்து வைக்காத. அப்போ கல்ச்சரை பாதுகாக்க பாஜக இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுத்திருக்குது? எத்தனை பப்பு, எத்தனை கிளப்பு, எத்தனை இந்த மாதிரியான பார்ட்டி ஹாலு, இல்லை இவங்களுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஐடி நிறுவனங்கள் வந்து பார்ட்டிக்கு சரக்கு ஊற்றி கொடுக்காமல் இருக்குதா? பெண்கள் ஆபாச ட்ரெஸ் அணியாமல் இருக்காங்களா? இல்லை ஆபாச ட்ரெஸ் அணிந்து பிரபலம் அடைந்த பெண்களை பாஜக எதிர்க்குதா? இல்லை ரெயின்போ ஃப்ளாகை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்களா? அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காமல் இருக்கிறாங்களா? உன் கல்ச்சரை அழிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் பாஜகவும் துணை போய் கொண்டு தான் இருக்கு. இப்படிதான் நம்ம பார்க்குறோம். நான் கேட்டால் வியாக்கியானம் பேசலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த சில பேர்லாம் இந்த இந்து மதம், இந்து கல்ச்சர் இதெல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கோவாவில் போயிட்டு அரைங்குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கு எவனா திட்டானா அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறது. நாங்கள் வெறும் பெண்கள் தான் இருந்தாங்க, அதனால நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை, அதனால அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டேன். அதெல்லாம் கிடையாது. இந்த மாரல்னு ஒன்று இருக்குது. பெண்ணுடைய உடம்பு அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சி இருக்க ஒரு விஷயம். இதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது.
அதில் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அதை வந்து சொல்லணும். எங்களுடைய உடம்பில் கவர்ச்சி இல்லைன்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். அதிகமாக வியாபாரம் பண்ணுறதே அதை வச்சு தானே. நீங்கள் தான் போயிட்டு ஒவ்வொரு விளம்பரத்துலையும் போயிட்டு நீங்கள் க்ளீவேஜை காட்டுறீங்க. எதுக்கு காட்டுறீங்க க்ளீவேஜை? இப்போ ஆம்பளை க்ளீவேஜை காட்டினா வேணாது எப்படி இருக்கும்? பல பேர் இருக்கு, ஆனால் அதை காட்டினா அதை பார்த்தா யாருக்காவது ஏதாவது ஒன்று விற்கிதா போகுதா? ஏங்க ஆம்பளை பயன்படுத்துகிற விஷயத்துக்கும் கூட பொம்பளை காண்டம் விளம்பரத்துக்கு எதுக்கு பொம்பளை வரா? அதை பயன்படுத்த போகிறது ஆண்கள். அதை அதனால் வந்து ப்ளஸர் வரதோ இல்லை இப்போ அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகிறதோ ஆண்கள் தான். ஆனால் அதுக்கு எதுக்கு பெண்கள் வரணும்? அப்போ ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கும் பெண்கள் தான் வராங்க. எல்லா விஷயத்துக்கும் வேட்டி விளம்பரத்துக்கு பொம்பளை எதுக்கு சொல்லுங்க? பொம்பளை வேட்டி கட்டி நடக்கும். அதுதான் என்னங்கடா. அப்போ வேட்டியிலேருந்து எல்லாத்துலேயுமே பெண்களை தான் வந்து ஏதோ நகை விளம்பரத்துக்கு புடவை விளம்பரத்துக்கு பெண்களை காட்டுற. ஆமாங்க அது அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு அது போட்டால் எப்படி இருக்கும்னு காட்டுற. அது வேற. வேட்டி சட்டைக்கெல்லாமாடா பொம்பளையில் கூப்பிட்டு வருவேன். பொம்பளை பிள்ளைகளை வேட்டியை கட்டி விட்டு அதில் நடக்க விட்டுட்டு இது என்ன பேச்சுது? அப்போ பெண்களிடம் கவர்ச்சி இருக்குது, அது ஒரு வியாபார பொருளாக இருக்குங்கிறனால தானே அதை வியாபாரப்படுத்துகிறான். அப்போ அந்த கவர்ச்சியை வந்து நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உன் ரிலீஜன் எங்கே போகும்? அப்போ எங்கே ஒரு ரிலீஜன் போச்சு? கோவாவுக்கு போகும்போது ஒரு ரிலீஜனை தூக்கி ஓரம் வச்சுட்டு போறியே, அதுதான் இங்கே பிரச்சனை. இதுதான் நான் சொல்கிறேன். உன் கல்ச்சரை நீ ஓரம் வச்சுட்டு உன் ரிலீஜனை நீ காப்பாற்ற முடியாது. ரிலீஜியன்கிறதே எதுக்கு வந்தது? உன் கல்ச்சருக்கு மீனிங் கொடுக்குறதுக்கு தாங்க ரிலீஜியனு. நெறிமுறைப்படுத்துறதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, இது வே ஆஃப் லைஃப்பில். இந்த வே ஆஃப் லைஃப்ங்கிறது தான் கல்ச்சரு. அந்த வே ஆஃப் லைஃபுக்கு அதை கொஞ்சம் இம்போஸ் பண்ணுறது தான் ரிலீஜியன். இதை ஏன் நான் செய்யணும்? இதை செய்யலின்னா இவர் வந்து உன்னை கண்ணை குத்திடுவாருன்னு சொல்கிறது ரிலீஜியன். ஓகேவா? இதை நீ செய்யலின்னா இயேசு வந்து கண்டிப்பார், நாளைக்கு உனக்கு நரகம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிலீஜியன் சொல்லும். ஆனால் இதை செய்யணுங்கிறதுக்கு ரிலீஜனுக்கு சம்மந்தம் கிடையாது. இதை செய்ய வைக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு டூலாக வந்து ஒரு ரிலீஜியனுங்கிறத ஒரு இதாக வச்சுருக்காங்க. அப்போ இதையே கோட்டை விட்ற நீ அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி நீ கவலைப்படுறியா உண்மையாகவே? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் இங்கே பாருங்கள், நான் ஒழுக்கமாக இருக்க வரைக்கும், என்னுடைய வழிபாட்டு முறையில் நான் சரிபட இருக்கிற வரைக்கும், என்னுடைய முன்னோர்கள் வழிகாட்டிய வழியில் நான் நடக்கிற வரைக்கும் என் மதம் வாழும். அதுபடி நீ நடந்து பாரு, அதுக்கப்புறம் ஒரு மதம் எப்படி அழியுதுன்னு பார்ப்போம். நீ எல்லாருக்கும் நல்லது செய்யி. உன்னை பார்த்து 10 பேர் ஹிந்துவாக மாறுவான்ல, உன்னை பார்த்து 10 பேர் மாறுவான்ல. நீ ஏன் இப்போ பதற? நீங்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மத பிரச்சாரத்துக்கு வராங்க. ஏன்னா உன் சைடு நீ வீக்காக இருக்க, உனக்கு தெரியல விஷயம். நிறைய பேர் இந்த மத பிரச்சாரத்துக்கு கிறிஸ்டியானிட்டியில் இதில் அது நான் முழுக்க மாறுபடுறேன். அந்த விஷயத்தில், இந்த மத பிரச்சார விஷயத்தில் நான் முழுக்க மாறுபடுறேன். அது ஆக்சுவலாக ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு மதத்தோடைய சிறப்புகளை பேசலாம், இன்னொரு மதத்தை வந்து இழிவுபடுத்தியோ இல்லை உங்கள் மதத்தில் இது இருக்கா. எனக்கே இதெல்லாம் நடந்திருக்குங்க. நான் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கண் பார்வை இல்லாத நபர் தான். அவர் வந்துட்டு அவர் வாட்டு சொல்கிறாரு, இயேசுநாதர் ஒரு ஆள் தான் மக்களோட பாவத்துக்காக போனார், வேறு யார் இங்கே போனா, வேறு யார் இங்கே போனா, இங்கே ஏன்டா போகணுன்ட்டு நான் கேட்டேன். நான் ஒரு எப்படி இங்கே ஏன் நாங்கள் போனோம்? இங்கே யாரும் பாவமே செய்யலப்பா, அதனால் இங்கே யாரும் போகலப்பா. அங்கே பாவம் செஞ்சாங்க, அவர் ஒருத்தர் போனார்ப்பா, போங்கப்பாங்க அப்படின்ட்டேன். இங்கே யாரும் பாவம் செய்யலை ராஜா. இங்கே இப்போ இங்கே பாவம் செய்கிறவன் யாரும் இங்கே உயிர் வாழ்ந்துடல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாட்சி அதை வந்து கண்டிக்கும். அன்றைக்கி அந்த அரசாட்சி பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தர் வந்து கடவுள் வந்து அப்படி ஒரு தூதராக வர்றாருன்னா அது அங்கே. இங்கே அப்படி தேவையில்லையே. இங்கே ஈக்கும் எறும்புக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கல்ச்சரில் வாழ்கிறேன். நான் ஏன்டா பாவத்துக்கும் புண்ணியத்துக்கு நான் இதுக்கு அஞ்சணும்? நான் என் வாழ்க்கையே முழுக்க புண்ணியம் செய்யக்கூடிய வாழ்க்கை தானே. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாழ்வியல் முறையில் இருக்குது. நான் எதுக்கு பாவத்தை பற்றி அஞ்சணும்? என்கிட்ட இங்கே விவசாய நிலம் இருக்குது, நான் வரவனுக்கெலாம் சோறு போட்டிருக்கேன். நீ தாண்டா என்னை வந்து அடிமைப்படுத்தின, நானா உன்னை வந்து அடிமைப்படுத்தினேன். நீ தானே என் நிலத்தில் வந்து என்னை அடிமைப்படுத்தி பிடிங்கி தின்ன. நான் ஏன் பாவத்துக்கு, நீ தாண்டா பாவத்துக்கு அஞ்சணும். இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏற்று பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்க. உன் கல்ச்சரை பற்றி உனக்கு தெரியாது, உன் ஐடென்டிட்டி பற்றி உனக்கு தெரியாது. இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதை பாஜக சொல்லிக் கொடுத்தா நான் வரவேற்கிறேன். இது சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா அவன் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க போகிறான். யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த மதம் பெருசு இல்லை, இந்த மதத்தில் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்து பேசுவோம். இப்போ சிவன் வந்து மூட நம்பிக்கை, ஏன்னா சிவன் கழுத்தில் எப்படிங்க பாம்பு இருக்குது. அப்போ அடுத்த கேள்வி கேளு, மோசஸ் தூக்கி போட்டால் குச்சி பாம்பாகுமா? கேளு. ஏண்டா சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கிறது உனக்கு மூட நம்பிக்கைன்னு உனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, மோசஸ் கையில் குச்சியாக இருக்கிறது பாம்பாச்சுன்னா அப்போ அது மூட நம்பிக்கை தானே. இது மாயாஜலம்னா அது மாயாஜலம் தானே. இல்லை அது இறைத்தன்மை அப்படின்னா இதுவும் இறைத்தன்மை தானே. யாருமே யாரோட நம்பிக்கையும் போயிட்டு புண்படுத்த இந்த இது வேலை செய்யக்கூடாது. ஆனால் மதமாற்ற பிரச்சாரங்கள் இன்றைக்கி அதுதான் இருக்குது.
நீங்கள் புண்படுத்தாமல் நீங்கள் கிறிஸ்தவத்தை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ நற்போதனைகள் வேற, மற்றவங்கள போயிட்டு குற்றமா ஃபீல் பண்ண இது வைக்கிறது. தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இப்போ அதில் போய் இஸ்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உருவ வழிபாடுலாம் வந்து கூடவே கூடாது. நீங்கள் வழிபடாதீங்க, உங்களை யாரும் வழிபட சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் வழிபடுறவனை வந்து கூடவே கூடாது, அல்லாஹ்க்கு பிடிக்காமல் இருக்கட்டும், எங்கள் சிவனுக்கு அது பிடிக்குது, உனக்கு என்ன வலிக்குது? இவ்வளோதான் எங்கள் விஷயம். அப்போ ஒரு அந்த இம்போசிஷன் இருக்குது பாருங்க, அதை தான் நம்ம இங்கே தப்புங்கிறோம். இல்லை, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பாஜக இருங்க இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாஜக என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை தடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை என்னன்னா, உன் மதத்தை பற்றி உனக்கு முழுமையான ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா இது யாருக்குமே பிரச்சனை இல்லை, யாருமே மாற மாட்டாங்க. நீங்கள் சரி அதே இதை ஒரு இஸ்லாமியருக்கு நீங்கள் பண்ணுங்களேன், இப்போ இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கன்வெர்ட் பண்ணுங்களேன். கிறிஸ்தவர்களும் கூட கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணலாம், இஸ்லாமியர்களை அவங்களாம் கன்வெர்ட் பண்ண முடியுமா? கிட்ட கூட அவங்க அதில் அவங்க பிலீஃபில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அதே மாதிரி இவன் பிலீஃபில் ஏன் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கான்? அப்போ அதை நீ சரி செய். இவனோட பிலீஃப்ல இவன் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கான், அப்போ இவனை எப்படி ஸ்ட்ராங் படுத்துறது? அதை என்ன பண்ணுறாங்களா? அப்போ எதுக்கு செய்யணுமோ அதை செய்யாமல் மாறாக இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்துக்களோட கண்ட்ரோலில் இந்தியா இருந்தால் தான், இந்தியா வந்து இந்து நாடாக இருந்தால் தான், இந்துக்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான், நம்ம மோடி மாதிரியான ஒரு இந்து இருந்தால் தான் சரியாக வரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. சரி, எனக்கு உண்மையிலே சந்தேகம் வந்துடுச்சு. இந்தியாவுடைய கிறிஸ்டியன் முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் இது வரைக்கும்? யாராவது இருக்காங்களா? நம்ம காங்கனா ரணாவத் மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அப்படி கூட ஏதாவது கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா கூட இல்லையே. இல்லைங்க. அப்புறம் இப்போ கண்டினியூவாக ஒரு 3-4 பேர் கிறிஸ்டியன்ஸாக வந்தாங்க, அவங்க வரும்போது நிறையா சர்ச் கட்டிட்டாங்க அப்படின்னா சொல்லலாம். முழுக்க அங்கே இருந்தவங்க எல்லாம் ஹிந்துக்கள் தான். பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க, உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தவங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம், தமிழ்நாட்டில் யார்? ஆந்திராலையாவது இவர் பேர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆமாம், அவர் இருக்காரு இங்கே. அப்புறம் என்னதுக்கு இந்த பதட்டம்? ஏன் பதறீங்க? அங்கே யாருமே வரலையே, இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் வரலையே யாருமே. இப்போ ஏன் இந்த பயம்? அப்போ இது பயம் கிடையாது, மாறாக ஒரு செக்மெண்ட்டை காமிச்சு பூதாகரப்படுத்தி பயப்படுத்துறது. அது செல்லும் ஆகுது சில நேரத்தில், சில பேர் செல் ஆகும், கண்டிப்பாக செல் ஆகும். இப்போ நாங்கள் வந்து தெலுங்கர்கள் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குன்னா நான் வரிசையில் லிஸ்ட் எடுத்து போடுறேன், யாரெல்லாம் தெலுங்கர்கள், யார் தமிழர். நான் சிம்பிளாக சொன்னால் லிஸ்ட்டு இப்போ இந்த பக்கம் எடுத்து போடுறேன், தெலுங்கர்கள் பக்கம் லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போகும், தமிழர்கள் பக்கம் லிஸ்ட் எடுத்து போட்டால் காமராஜர்னு ஒரு ஆளில் முடிச்சு விட்றேன் நான். அதே பண்ணுங்க, அப்புறம் டைம் கொஞ்சம் நல்லா சேவ். காமராஜர், எடப்பாடி பழனிசாமி இவர் அவரும் தேர்ந்தெடுக்கப்படலை இது வரைக்கும் டேரெக்டாக. இல்லை அவர் தேர்ந்தெடுக்க தான் பட்டார், கொஞ்சம் டெஸ்க்கு கீழே வந்தார், தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதே போல் நம்ம இவர் பன்னீர்செல்வம், இவங்க 2 பேரும் தமிழர்கள். இவங்க 2 பேரும் இவங்களாம் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றோ இது பெற்றோ வரல, மாறாக இவங்க கை காமிச்சு, ஜெயலலிதா கை காமிச்சனால பன்னீர்செல்வம் வந்தார். ஜெயலலிதா சசிகலா யாரும் இல்லாத காலகட்டத்தினால இவர் எடப்பாடி பழனிசாமி வந்தார். இவங்க 2 பேர் தமிழர்கள். அதுக்கப்புறம் காமராஜர் ஒரு ஆள் தமிழர். இதை தவிர்த்து மற்றவங்க அத்தனை பேருமே பிறமொழியாளர் தமிழ்நாட்டில். அதனால நாங்கள் சொல்கிறோம் தெலுங்கு ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னும். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து இருக்குல்ல, பெரும் பணக்காரர்கள், அந்த பெரும் பணக்காரர்களை மொதல் 1000 கோடி அளவுக்கு சொத்து வச்சுருக்கவங்க யாருன்னு பாருங்கள். அந்த 1000 கோடியில் சொத்து வச்சுருக்கவங்கள யார் தமிழர்கள், யார் பிறமொழியாளர்கள்னு ஒரு கணக்கு எடுங்களேன். தமிழர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு தெரியும். பெரும்பான்மையாக மக்களாக தமிழர்கள் இருந்தாலும் பிரித்தாளும் சூழ்ச்சியில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். பிறமொழியாளர்கள் இங்கே அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரத்தை அடைஞ்சிருக்காங்க. அதன் அதிகாரத்தை அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர் விரோத போக்குகளை செய்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டோட எங்களால் சொல்ல முடியும். இதை அப்படி சொல்லி நான் விமர்சனம் பண்ணுறோம்னா பாதிப்பு நான் அடைஞ்சிருக்கேன், நான் பேசுகிறேன். அதே போல் நீ சொல்லு, இத்தனை பிரைம் மினிஸ்டர்கள் இந்தியா ஆட்சி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள், இத்தனை பிரைம் மினிஸ்டர்கள் கிறிஸ்தவர்கள், அதனால் நாங்கள் ஏண்டா ஆட்சி செஞ்ச எல்லாம் ஆளு, இவன் பண்ண அட்டுழியத்துக்கெல்லாம் இவனை என்ன திட்டிகிட்டு இருக்க நீ? இப்போ கேட்டால் மிஷினரி காசெல்லாம் உள்ள வெளியிலேருந்து வந்துச்சு, யார் அனுமதிச்சா? மிஷினரி காசு வந்துச்சு, நீ தானடா அனுமதிச்ச. அப்புறம் நீ ஏன் அனுமதிச்ச? இன்னைக்கு நீ அனுமதிக்கிறியே, எதுக்கு பில்கேட்ஸை கூட்டு வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? கமிஷன் கிடைக்கும். அப்புறம் பில்கேட்ஸ் என்ன சனாதனவதியாமன்? பில்கேட்ஸ் பண்ண அட்டுழியம்லாம் உனக்கு என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இந்தியாவுக்கு நாளைக்கு அவனால் எவ்வளோ பெரிய ஆபத்து வரும் தெரியுமா? கூப்பிட்டு வச்சு அவர் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இப்போ இவரை கூப்பிட்டு வரீங்க, பேர் என்ன, எலான் மஸ்க்கு. நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கு தர்பூசன் பேர் மஸ்க்குன்னு வருதுல்ல, தர்பூசன் சொல்லுவார் இந்த சேரன் அகாடமி. அது மாதிரி அவர் அந்த ஆளை கூப்பிட்டு வர, அந்த ஆளை வேணா மூளையில் சிப்பு வைக்கிறத பற்றி அவன் ஆய்வு பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க சனாதனத்தில் வருதா?
நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு சந்தர்ப்பவதியாக இருக்க, உன் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றிக்கிட்டு இருக்க. இப்போ வந்து உட்காந்துட்டு இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் பாவம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லாத கூட்டமாக தான் அங்கேயும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் மட்டும் எல்லாம் புரிதல் கொண்டவர்களாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களும் ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, அவ்வளோதான். அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் இவங்க தான் ஆபத்து, இவங்க தான் ஆபத்து, இவங்க தான் ஆபத்துன்னு ஒரு பூதாகரப்படுத்தி இன்றைக்கி இந்தியாவுடைய செக்குலர் செட்டப்பையே மதவாதம் இல்லாத ஒரு நாடு இந்தியா. இங்கே பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் மதங்களுக்கு அப்பாற்பட்ட நாடாகத்தான் இந்தியா இருந்திருக்கிறது. எந்த ஒரு சட்டமும் மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்தியாவுடைய உலகத்துக்கே எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. அதை நீ அப்படியே உடச்சி விட்டுட்டு நீ என்ன ஹிந்துக்களுக்கான சட்டம்னு மாற்றி. இப்போ சிஏஏ சட்டம் என்ன, ஒரு விதத்தில் ஒரு மதத்திற்கு சார்பு எடுக்கக்கூடிய சட்டம் தானே அது. நீ 1000 விளக்கம் கொடு, அதில் இஸ்லாமியனா இருந்தால் வர முடியாது, அவ்வளோதானே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேற மாதிரி. இலங்கை தமிழர்கள் வந்து அது தமிழர்கள் மேலே வெறுப்புங்க. அந்த வெறுப்புனால அது கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணு. என்னன்னா நீங்க இந்துவாவே எல்லாம் இருங்க, இந்திக்காரனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தமிழனா செகண்ட் பிளேஸ், தமிழனாவே இருங்க, தமிழ்லையும் இந்த ஜாதியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், கடைசி வரைக்கும் செக்லூட் பண்ணி. அப்போ இந்த விஷயங்கள், இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி தான் நமக்கு பாஜக மேலே பயங்கரமான வெறுப்பு. டிமானிட்டைசேஷனில் இருந்தே இந்த இதை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். டிமானிட்டைசேஷன் நான் வந்து இந்த பிச்சைக்காரன் படத்திலே பார்த்துட்டு சொன்னேன், 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டை வந்து தடை செய்ய போகிறாங்க. அது வந்து மக்கள் மைண்டில் ஏற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி காட்சிகள் வந்து இந்த படங்கள் மூலயமா திணிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு 6 மாதத்தில் டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, எப்படி நீங்கள் கணிச்சிங்க அப்படி இப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லைங்க அவங்க தான் காட்டுறாங்களே இந்த திட்டங்கள், இந்த டிமானிட்டைசேஷனு, இந்த என்ஆர்சி, சிஐஏ, இந்த மாதிரியான திட்டங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஆய்வகம் லொட்டுலுஸ்க்குலாம் வருதுல்ல. இப்போ நம்ம அதே போல் இந்த அணுக்கழிவு மையங்கள், இந்த செயல் திட்டம்லாம் காங்கிரஸோட திட்டமும் கிடையாது, பாஜகவோட திட்டமும் கிடையாது. மாறாக இதெல்லாம் கார்ப்பரேட்டோட திட்டம். அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம், இதெல்லாமே கார்ப்பரேட்டுகளோட வேலை திட்டம். அவனுக்கு தகுந்த மாதிரி இந்த நாட்டை மாற்றுவதற்கு அவன் சில திட்டங்களை கொடுத்து இதை செய் அதை செய்யின்னு சொல்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதுன்னு யார்? உயிர்நேயவாதிகளா? இந்த கேள்வி இருக்குல்ல. எவ்வளோ பெரிய உயிர்நேயவாதிகளாக இருந்துட்டாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டை வந்து இப்போ உட்காந்து அவ்வளோ தடை செய்யணுன்ட்டு அவ்வளோ ஃபண்டிங்கை போட்டு அதுக்கு பேக்கப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸை போட்டு பீட்டா பண்ணிட்டு இருந்துச்சுல. எல்லாம் வெளிநாட்டுக்கு சார்ட்டட். இன்றைக்கி எங்கே போச்சு இந்த பீட்டா? அப்போ இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், இந்த கார்பரேட் அரசியலும் ஒன்று இருக்குது. இந்த கார்பரேட் அரசியல் எதிர்த்து மோடி நின்றுவாரா? பிஜேபி நிற்கிதா? மாறாக கார்பரேட்டுக்கு அடிபணிகிற வேலையை தானே செய்கிறீங்க. கார்பரேட்டுகளோட செயல் திட்டத்தை தானே இங்கே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப கார்பரேட்டுகளை தானே செய்கிறீங்க. அதுக்கு காங்கிரஸும் விதிவிலக்கு இல்லை. நான் இதுதான் சொல்கிறேன், காங்கிரஸும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இப்போ பிஜேபி ஏன் ரொம்ப ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது மட்டும் கிடையாது பிஜேபிக்கு. பிஜேபி பேக்கப்டு பை ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தீவிரவாத அமைப்பு. அதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். காந்தி இந்தியாவிற்காக விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். மாற்று கருத்துக்கள் எனக்கும் இருக்குது. எல்லாரும் கூட நம்மளுக்கு எல்லாமே உடன்பட முடியாது. சில இடங்களில் அவரோட முடிவுகள் தவறானவை. அந்த முடிவுகள் வந்து அவர் வேறு மாதிரி செஞ்சுருக்கலாம். சில இடங்களில் வந்து அவர் வந்து அவருடைய சமூகத்தை மனதில் வச்சுக்கொண்டே சில முடிவுகள் எடுத்தார். கான்ஸ்டியூஷனில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி இருக்கிற குறைபாடுகளுக்கு கொஞ்சம் காரணமாக அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்தது. அவரை பயன்படுத்தி பனியா கும்பல் வந்து இன்றளவும் ஒரு பெரிய அளவு ஒரு ஆதிக்கத்தை வந்து காந்தியின் பெயரை சொல்லிக்கொண்டே செய்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காந்தி மேலே நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அதில் மிக முதன்மையான ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அவரோட கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்பட்டிருக்காரு. ஆனால் அவரை ஒருத்தன் கொல்றான், துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்றான். இப்போ காந்தி எத்தனை பேர் கொண்டுட்டார்? இப்போ காந்தி ஒரு 4 பேர் கொலை பண்ணியிருக்காருங்க, அதனால் இவன் கொண்டுட்டானா பரவாயில்ல. காந்தியுடைய சில முடிவுகள் தவறான ஒரு பின்விளைவை ஏற்படுத்திடுச்சுங்கிறதுக்காக காந்தி வந்து ஒருத்தன் கொல்றான். அதை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கம் இருக்குது. அந்த கொலையை நியாயப்படுத்திட்டு அந்த கொலைகாரனை நியாயப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் காந்தி கொன்னாருங்கன்னா நீ சொல்லு, காந்தி கொலை சொன்னார், அந்த கொலைகளை பார்த்து காந்தி சந்தோஷப்பட்டார், பண்ணாரா? அவர் தான் வேதனைப்பட்டார். அவர் தான் உண்ணாவிரதம், சாகுமுறை உண்ணாவிரதத்துக்கு தயாரானார். பார்ட்டிஷனில் 2 பக்கம் கலவரம் நடக்குதுங்க. யாருங்க வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தது? அவர் தான். பல பேர் இருக்கவும் வச்சார். அவர் என்னன்னா, நீ இந்த வேலையை பண்ண அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவரோட உண்ணாவிரதம் அது ஒரு காரணம்ல. அந்த கலவரம் கட்டுக்குள்ளே வருவதற்கு அவருடைய உண்ணாவிரதமும் அவர் இறந்துருவாரோங்கிறனால ஒரு தரப்பு. நீ என்ன சொல்கிற? அதையே தான் குத்தம்னு சொல்கிற. நீ என்ன சொல்ல வர? அதை தான் குத்தம். ஏன்னா எங்களை அடிக்க விடாமல் தடுத்துட்டாருங்கிற. பொருளை எடுக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க.
இல்லை இவர் தடுத்துட்டாராம். அதான் அதுதான் குத்தமா இவங்களுக்கு. அதுதான் இந்த ஹேராம் படம்லாம் அதுதான் வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. ஹேராம் படத்தில் அதுதான். பட் ஹேராம் வந்து அது புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதை பட முடியும். ஆனால் பேசிக்காக என்ன, அவங்களே என்ன கொண்டுட்டாங்க, நான் திரும்ப கொள்றதுக்குள்ளே இந்த ஆள் வந்து இப்படி உண்ணாவிரதம் பண்ணி தடுத்துட்டாரு, நான் எப்படி பழி வாங்குறது, என் பழி வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதுதான் அகிம்சைங்கிறது. தப்பு செய்கிறான் ஒருத்தன், தப்பை திரும்ப நான் அதுதான் ஒரு கண்ணுக்கு கண்ணுன்னு போனால் உலகத்தில் இருக்க எல்லாரும் கூட நான் போய் வாங்குறது. அதுதான் தத்துவமே. அதை தான் அவர் சொல்கிறார். அவர் தத்துவத்துக்கு அவர் உண்மையாக ஸ்டாப் பண்ணுறது தான் அகிம்சை. அன்றைக்கி நின்றுச்சு. நீ போய் திரும்ப கொண்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் இன்னும் கொஞ்சம் பேர் கொண்டிருப்பான், இன்னும் நிறைய பேர் செத்துருப்பீங்க, அவ்வளோதான். மேபி காந்தி உயிரோடு இருந்திருக்கலாம். கரெக்டா, காந்தி உயிரோடு இருந்திருப்பாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன், சரி அவ்வளோ ட்ரூ டு யுவர் ஐடியாலஜி, ஏன் இப்போ பணத்தை மாற்றாம வச்சுருக்கீங்க? காந்தியோட பணம் தானே இருக்குது. அட்லீஸ்ட் வந்து காந்தி மட்டும் போராடல, இங்கே நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடினாங்க. அது மாதிரி இப்போ அமெரிக்காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட்டில் அவங்களோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எத்தனை பேரோட ஃபோட்டோஸ் வருது. ஒரு ஆள் மட்டும் வர மாட்டார், நிறைய பேர் வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. அந்த மாதிரி இந்த நோட்டில் நாங்கள் வந்து இவங்களை கொண்டு வர போகிறோம், அந்த மாதிரி கொண்டு வரோம். காந்தியும் இருப்பார், ஸோ மற்றவங்களையும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீ மாற்றலாம்ல. அப்போ அது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? அதனால் சொல்கிறேன், இவங்களோட அரசியல் வந்து இவங்க சைடே உண்மை கிடையாது. அவங்க பேசுகிறதுக்குமே அவங்க உண்மை கிடையாதுங்கிறேன் நான். செய்ய முடியும் அவங்களால, ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. ரீசன் என்ன, செஞ்சால் பனியா கும்பலோட சப்போர்ட் அவங்களுக்கு போயிடும். அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. அட் த டைம் பனியா கும்பலும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். குஜராத் பனியா, அந்த குஜராத் மட்டும் இல்லை, பனியா வந்து அவங்க எல்லாம் பெரும்பான்மையாக அங்கே இருக்காங்க. பனியாவோட சப்போர்ட் போயிடக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்குது, அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், பேக்கப் பண்ணிட்டு இருக்கணும், அவனோட பிஸ்னஸை தான் நம்ம வளர்த்து விட்டுருக்கோம், அவன் அது மூலிமா நமக்கும் எல்லாமே கிடைக்குது. ஸோ பனியா காந்தியை மாற்றணும்னா பனியாக்காரன் கொச்சுக்குவான், அவனும் கொச்சக்கூடாது. அட் த சேம் டைம் காந்தியை கொன்னதும் நமக்கு சாதகமானவர் தான் கொண்டாரு, அவரையும் நம்ம வந்து தூக்கி பிடிக்கணும். இது என்ன மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட இன்னொரு சினஸ்டர் பிளான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏன் நான் பாஜக மீது அதீத வெறுப்போடு நான் செயல்படுகிறேன்னு இது ஒரு முக்கிய காரணம். மித்த விஷயங்கள்லாம் கூட நம்ம ஏதாவது ஒன்று பேசி இது பண்ணி சரி செய்யலாம். மாறாக இங்கே லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியே முழுவதுமாக ஒழிக்கணுங்கிற நோக்கத்தோட ஆர்எஸ்எஸ் செயல்படுது. முக்கியமான விஷயம் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியை ஒழிக்கணும். அப்படிலாம் கிடையாதுங்க. மோடி வரும்போதெல்லாம் தமிழில் தாங்க பேசுகிறாரு. மோடி வரும்போதெல்லாம் தமிழில் இங்கே பேசுறது இங்கே முக்கியம் கிடையாது. தமிழ் வேற தேன் வந்து பாயுது காதி நிலை மாதிரி இருக்கும். ஆமாம் விடுங்க, அது சரி, அதை நம்ம குறை சொல்ல வேண்டாங்க. அவர் பேசுறது அந்த எஃபர்ட்டுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன். அவர் ஏதோ எஃபர்ட் எடுத்து பேசுகிறாரு, வாழ்த்து சொல்லுவோம். அதே போல் நிறைய பாடல்லாம் கூட இப்போ பாடியிருக்காரு போல், எனக்கு நிறைய வருது. அது ஏங்க தெரியலைங்க, அது என்னமோ ஸ்டாலின் வாய்ஸ் வச்சு இன்னும் பண்ணல, கேட்டதே இசை ஆக அப்படின்னு வராது. அப்போ ஸோ நீங்கள் வேறு ஐடியா கொடுத்துட்டீங்க, ஐடியா கொடுத்தாச்சு. இப்போ எவனாவது ஒருத்தர் எடுத்த போட போகிறான், அப்படி போடுறது அந்த லிங்க் இதிலே போடுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சேரும். அப்போ இது என்னென்னா, அப்போ இந்த விஷயங்கள அடிப்படை என்னென்னா, லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியை ஒழிக்கணுங்கிறதுல இவங்க ஈடுபடுறாங்க. என்ன மாதிரினா, இவங்களோட மத்திய கல்விக் கொள்கையிலே வந்து பார்த்திங்கன்னா 5வது வரைக்கும் தமிழ் கட்டாயம். இங்கே என்ன 5வது வரைக்கும் தமிழ் கட்டாயம்? அப்போ 10வது வரைக்கும் தமிழ் கட்டாயம் இல்லை. நாங்கள் 5வது வரைக்கும் தம்பி, இங்கே 10வது வரைக்கும் தமிழ் கட்டாயம் தம்பி. அதை மாற்றிட்டு நீ வந்து 5வது வரைக்கும் தமிழ் கட்டாயம்ங்கிற, இது முக்கியத்துவம் கொடுக்குறதா? 5வது வரைக்கும் ஒருத்தர் என்ன படிச்சிருவாரு? சிலப்பதிகாரம் படிச்சிருவாரு 5வதுல. பேசிக் தான். மணிமேகலை, சிவகசிந்தாமெல்லாம் கற்றுக்குவாரா? என்ன ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. இவன் அதாவது சான்ஸ்கிரிட் சிலபஸ் வந்து கொண்டு வந்து 12ஆம் கிளாஸ் வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 12th சிலபஸில் சான்ஸ்கிரிட் எடுப்பானுங்க சில இருக்குனுங்க. அங்கே என்னடா படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா இ படிச்சுட்டு இருப்பானுங்க அவனுங்க. அது என்ன ஆஹா இன்னு வராது, ஆஹா இஹி வருமா அப்படின்னு அது ஒரு ராகத்தோட படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே உட்காந்து புணர்ச்சி விகுதி, இலக்கண திரிபு, இது எல்லாம் உட்காந்து இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். வெண்பா இது ஆசிரியப்பான்னு உட்காந்து இங்கே நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கவிதை எழுதுறதுக்கான விதிமுறைகள் இங்கே படிச்சுக்கிட்டு இருப்போம் 12th. ஐயாக்கள் வந்து அப்போ தான் ஆஐ படிச்சுட்டு இருப்பாங்க சான்ஸ்கிரிட்டில். இவங்க இது ரெண்டும் ஒரே ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜா? ஆனால் வந்து திணிக்கிற இது பேர் தான் திணிப்புங்கிறது. அப்போ அதில் அவன் மார்க் அதிகமாக வாங்குவான். நம்ம ஆட்களும் பாதி பேர் மார்க் தான் முக்கியம், மார்க் முக்கியம் இல்லைடா லூசு பயல்களா. நீ அங்கே என்ன கற்றுக்கிறங்கிறது தான் முக்கியம்.
தமிழ் மொழியோட சிறப்பை நீ கற்றுக்கிற, இதில் தமிழ் மொழியோட ஃபங்க்ஷனிங்கை கற்றுக்கிற. ஆனால் அங்கே வந்து ஒரு ஆஇ கற்றுக்கிற, அதை வச்சு நீ என்ன பண்ண, சான்ஸ்கிரிட்டில் பேச முடியுமா உன்னால்? இங்கே இந்த விஷயத்தை நீ கற்றுக்கிட்டீங்கன்னா தமிழில் கவிதை கூட எழுத முடியும் உன்னால். ஆக்சுவலாக 12th சிலபஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதுவதற்கு தயாராகிற, அதை ஒழுங்காக படிக்கிறதுல நிறைய பேர், அதான் உண்மை. அதை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறதுல பல ஸ்கூலில் பண்ணி படிச்சுக்கிறனால நிறைய விஷயங்கள் தெரியாமல் கடந்து போயிடுறாங்க. அதே சரியாக அந்த சாப்டரை ஒழுங்காக படித்தா கவிதை எழுதக்கூடிய தகுதியே 12ஆம் வகுப்புலேயே ஒரு மாணவன் வந்து பெற்றுவான் தமிழ் மொழியில். அதுதான் கற்றுக் கொடுக்குற விதம். அது ரெண்டுக்கும் வேறு வேறு. ஆனால் 5வது வரைக்கும் அது போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மத்திய இதில் கொண்டு வரீங்க. 5வது வச்சுக்கிட்டு அது எழுத படிக்கும் கூட கற்றுக்க முடியாது. 5வது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா? நீங்கள் எழுதுவீங்க, பட் அது வந்து அது உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், நீங்கள் அதை ஒழுங்காகவே எழுத மாட்டீங்க, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கூட உங்களுக்கு செட் ஆகிருக்காது 5ஆம் கிளாஸில், மீனிங் புரியாது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் எக்ஸாம் எழுது. இதோட முடிஞ்சிருச்சுன்னா மேபி எழுத படிக்க தெரியும், அவ்வளோதான். மித்தபடி உங்களுக்கு அந்த மொழியில் ஒரு ஆர்வமோ அந்த மொழி மீது பற்றோ எதுவுமே எல்லாம் போயிடும். அப்போ அடுத்து என்னங்க சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து இந்தியாவை பிரிக்கக்கூடிய சக்திகள். தமிழ்நாடுன்னு சொன்னாவே பிரிவினைங்கிறாங்க இவங்க. கரெக்ட். தமிழர்கள்னு பேசினாவே பிரிவினையா? நம்ம எல்லாரும் ஒன்று, ஆனால் உன் வாயில் மட்டும் மண்ணு. அதான் உங்களோட சித்தம். அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழர்கள்னு சொன்னால் பிரிவினைன்னு எப்படி சொல்கிற நீ? அதுக்கு எனக்கு விளக்கம் கொடு. தமிழர்கள் அப்படின்னு நான் என்னோட ஐடென்டிட்டியை நான் வந்து போர்ட்ரே பண்ணால் அது எப்படி பிரிவினை? அப்போ தமிழர்கள்னா இந்தியர் இல்லைன்னு அர்த்தம், அதானே? அவங்களே தெரியாமல் ஒத்துக்கிறாங்க. அதானே சொல்ல வர. இப்போ தமிழர்னு நான் சொன்னேன்னா நான் இந்தியர் இல்லை. ஏன்னா நான் தமிழர்னு சொன்னால் பிரிவினைவாதம்ன்ற ஏன் பேசுகிறேன்? தமிழ்நாடுன்னு சொன்னால் ஏன் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஸ்டேட்டாக தானே இருக்குது, நீ அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிற? தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாவே பிரிவினைவாதம். தமிழ்நாட்டுக்குன்னு பேசிட்டா, தமிழர்களுக்குன்னு பேசிட்டா பிரிவினைவாதம். என்னமோ தமிழை வந்து இந்தியன் இல்லாதது போலவே நீ ஏன் புரிஞ்சுக்கிற? இந்தியா இப்போ கூடாங்குளம் அணு உலையினால இந்தியாவுக்கும் தானே பிரச்சனை, ஏன் அங்கே வைக்கிற? அப்போ தொலைநோக்கு பார்வையை அப்படி அவங்க பார்க்கல இந்த நிலப்பரப்பை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து பழி கொடுக்க வேண்டிய ஒரு நிலப்பகுதி, அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய பகவத்கீதையிலாம் அப்படி தான் சொல்லும், குப்பை கொட்டக்கூட இல்லை, அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களோட ஃபிலாசபி அதுதான். அதாவது என்னென்னா, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அதில் ஒரு ஆள் பலியாகிறது தப்பு கிடையாது. ஒரு வீட்டுக்காக ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் ஒரு ஊருக்காக ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரை பலி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. உலகத்துக்காக ஒரு நாட்டை பலி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இது அவங்க ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியில் புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்காக தமிழ்நாட்டை பலி கொடுக்கலாம். ஆற்று மணல் இங்கே தான் அள்ளுவ, மலைகள் எல்லாம் இங்கே தான் நான் பிடுங்கி கரைச்சி திம்ப, அணு உலையில் கொண்டு வந்து இங்கே தான் வைப்பேன். அதுக்கப்புறம் அது அணு உலை மட்டும் வைக்க மாட்டேன், இந்தியா முழுக்க இருக்க அணு கழிவுகளையும் கொண்டு வந்து இங்கே தான் பதுக்குவேன். ஏன் நீ அங்கேயே பதுக்கிக்கோ, அது அங்கே வந்து மெனக்கட்டு கொண்டு வந்து இங்கே வைப்பாங்களாம். எதுக்கு? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க, தெரியுது இல்லை. அணுக்கழிவு மையம் அப்படின்னா அதுதான் பாத்ரூம் ஏங்க, அது வந்து செப்டிக் டேங்க் மாதிரிங்க. அங்கே அணுக்கழிவு இருக்குல்ல, அங்கே வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம் ஆகி போவாங்க, அது அங்கே தேங்கி நிற்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ. அணுக்கழிவு மையம் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அணு உலைகள் இருந்தும் கழிவுகளை கொண்டு வந்து உன் இடத்துல வைப்பான், உன் மடியில் வச்சுட்டு போவான். அதை நீ ஒரு 1500 வருஷத்துக்கு பாதுகாக்கணும். அது பாதுகாக்க தவறுனா அமேசான் பிரைமில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃபால் அவுட் என்ற ஒரு படம், ஒரு சீசன் வந்திருக்கிறது. அந்த சீசன் போய் பாருங்கள், உலகம் எவ்வாறு மாறலாம் என்று. நான் கூட வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓ, நீங்கள் அதில் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? என்ன வாய்ஸ்? ஷெட்டுன்னு சொல்லிட்டு, ஷிட் இல்லை ஷெட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த மூக்கில்லாதவனா? மூக்கு இருக்கவும் ப்ரோ. இல்லை, அதில் ஏதோ மூக்கில்லாத ஒருத்தன் வருவான், கீழே ஒருத்தன் அந்த ஹீரோயின் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பானே ஒரு கேன பையன், அந்த வாய்ஸ் நான் தான் ப்ரோ கொடுத்துருக்கேன். அந்த கேனப்பை வாசியை கொடுத்தீங்க ப்ரோ, அது உங்கள் வாய்ஸ். சொல்லாமலே போயிருக்கு, சொல்லாமலே இருந்துக்கலாம். அது உங்கள் வாய்ஸ் மாதிரி இல்லை. சின்னதாக ஒருத்தன் இல்லை, எங்கே இங்கே வந்து வெளில போனால் உன்னால வந்து பிழைக்கவே முடியாது, இந்த உலகமே ரொம்ப கேட் கீப்பரா, கேட் கீப்பராக இருப்பான் அவன். கேட் கீப்பர். ஓ, ஓகே ஓகே ஓகே. அந்த தப்பிச்சு போகும்போது திறந்து விட்டுனா மயக்க ஊசியை போட்டுட்டு கீழே அவனே தான். சரி, ஓகே ஓகே, அது ஓகே, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்க இதில் என்ன. ஸோ இதுதான் விஷயம். அப்போ இதில் என்னென்னா, நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நிற்கலாம்ல, அது ஒரு கற்பனை தான் இருந்தாலும், பட் அந்த அளவுக்கு ஒரு ட்ராஜிக்கான ஒரு விஷயம் தான். ஒரு நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட்னா என்ன இளவு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேன் நமக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிவயத்தில் புளியை கரைக்குது, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அது அந்த அளவுக்கு போய் நிற்கும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகளை வந்து என் தலையில் ஏற்றிட்டு நான் தமிழ்நாட்டுக்குன்னு அக்கறைப்படும்போது அது பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறான்னு பார்த்தா பாஜக பேசுது. புரியுதா? என்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் லூட் பண்ணி எடுத்துக்கிற, ஆனால் அப்படி லூட் பண்ணி எடுக்கிற ஐடென்டிட்டியை நீயும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிற.
வள்ளுவர் வந்து சனாதனவாதிம்ப, ஏன் வள்ளுவருக்கு ஒரு சிலையை வையாங்க? சனாதனவாதி வள்ளுவர்னே நீ சிலையை வைய, ஏன் வைக்க மாட்ட? வைக்கிறதுக்கு தோணாது உனக்கு, அது வெறுப்புணர்வு இருக்குது. சும்மா இங்கே வரும்போது இங்கே வந்து அப்படியே இவரே மோடியே சொல்கிறாருங்க, இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு சொல்கிறாருங்க. இதை பாஜகக்காரன் ஏற்றுக்கிறானா? பக்கத்து ஸ்டேட்டுக்காரனே பாஜக எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள்? சான்ஸ்கிரிட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மோடி சொல்கிறாருன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படிங்கிற. அப்போ அதுதானே சொல்கிறேன், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களாம் நம்பாத. இது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் இல்லாமல் அதை வந்து ஒரு 5 மாநிலங்களாக உடைக்கிறதுக்கு, ஒரு அட்லீஸ்ட் 3 மாநிலங்களாக உடைக்கிறதுக்கு முழு பிளான் போய்கிட்டு இருக்கு. கொங்கு மண்டலம், அதுக்கப்புறம் தென் தமிழ்நாடு, அதுவும் தென் தமிழ்நாடுன்னு இருக்குல்ல, அது வேறு ஏதாவது பேர் வைப்பாங்க, சேது சிமை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேர் வச்சுட்டு, அது வந்து முக்குலத்தோர் லாபியை பயன்படுத்தி உடைக்கிறதுக்கு பிளானு. அதே போல் கொங்கு மண்டலத்தை கவுண்டர் லாபியை பயன்படுத்தி உடைக்கிறதுக்கு பிளானு. வட தமிழகத்தை பாமக பயன்படுத்தி வன்னியர் லாபியை பயன்படுத்தி உடைக்கிறதுக்கு பிளான். ஸோ இந்த 3 இதுவும் பிளானை பண்ணிக்கிட்டு தமிழர்களுக்குள்ளேயே நாளைக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, தமிழ் இனம்ங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டிலேருந்து உடச்சி, இது ஸ்டேட்டே கிடையாது, இது நிர்வாக கட்டமைப்புகள் மாதிரி மாறிடும். இதில் இருக்கிறவங்க சிஎம் மாதிரிலாம் ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கோ இல்லை சட்டம் இயற்றக்கூடிய பொசிஷனுக்கோ வரமாட்டாங்க. அப்போ அந்தளவிற்கு நாளைக்கு மாற்றங்களை பாஜக இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் செய்ய போகுது. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சு, இது இன்னும் நம்ம நிறைய பேசியிருக்கோம், பட் ஒரு ஷார்ட் டிஸ்கஷனாக இதை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த முறை அதிர பெரும்பான்மையில், அதாவது அவங்களோட ஓன் டெசிஷனில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டாக பாஜக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். மக்களும் அதை மனதில் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய விருப்பமும் அதான். மிக்க நன்றி. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சீக்கிரம் தூங்கி ஏஞ்சி ஓட்டு போடணும், இல்லை இப்போ தான் வந்து ஏஞ்சிருப்பாங்க ஓட்டு போட போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷம் தான். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, உங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த தமிழ் குடிகள்லேயே ஒருத்தரையும் எடுத்து அதில் ஒருத்தர் வந்து ஹீரோ மாதிரி ப்ரொமோட் பண்ணி அவர் தான் வந்து காவலர், அவர் தான் காப்பாற்ற போகிறார் அப்படின்னு மக்களை எந்தெந்த வகையெல்லாம் ஏமாற்றமோ எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ சொல்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. மக்கள் இதுக்கு மேலே சிந்திச்சு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரே விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டியில் நமக்கு எல்லாருக்குமே பாதிப்பாயிருக்கு. நம்மளுக்கு இப்போ கரண்ட் பில்லேருந்து எலக்ட்ரிக் பில்லேருந்து எல்லாமே அதிகமாக இருக்குது. ஃபியூல் வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு, கம்மியாக ஆகலை. சரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டிமானிட்டைசேஷனில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்தோம், கொரோனா லாக்டவுனில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்தோம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்துங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே. இதை இதை புரிஞ்சு கொள்ளாமல், இதை தெரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் போய் வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னா, அதே போல் இந்த கொரோனா இந்த ஸ்கேம், இந்த லொட்டுலோஸ்க்கு இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அரசியல் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்கும் நாங்கள் பேசியிருக்கோம். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியலில் ஒரு தீர்மானத்தை எடுங்கிறத நம்ம சொல்கிறது. ஓகே சரி. சிந்திச்சு வாக்களியுங்கள், கண்டிப்பாக வாக்களியுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி பாரி, ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனை இந்த வீடியோ மூலியமாக கொடுத்ததுக்கு.